ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாம் வலைக்கும். நீ பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு கிளம்பிட்டாங்க. ஊருக்கு கிளம்போது பேக்கிங்லாம் பண்ணோம். அப்போ ஒரே டென்ஷனு. அதனால் வீடியோ எடுக்க முடியல. சரி ரயில்வே ஸ்டேஷன் கிளம்புனோன்னே சரி போய் எங்கள் வீடியோ எடுப்போம்னு சொல்லி இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நாங்கள் எல்லாருமே வந்துவிட்டோம். எங்கள் ஆட்டோ பையாஜி வந்து தான் இறக்கி விட்டுட்டு சாமான்லாம் இங்கே ஏற்றி விட்டுட்டு கிளம்பி போயிட்டாங்க. நாங்கள் போய்க்கிறோம் அப்படி சொன்னோன்னா டைம் ஆச்சு. சரி ஓகேங்க நாங்களாம் போயிடுவோம் அப்படி சொல்லிட்டு இப்போ ஃபேமிலியில் காத்துக்கிட்டு இருக்கோம். என்ன சொல்கிறது, அங்கேருந்து வரும்போது நம்ம பிறந்த ஊரை மிஸ் பண்ணோங்க. இங்கேருந்து போகும்போது இது நான் வாழ்ந்த இடம்னா என் கணவர் எல்லாமே இங்கே ஒன்றா இருந்திருக்கோம் 5 வருஷம் வரைக்கும். அதை விட்டு போகும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னால் வீடியோ எடுக்க முடியல. அந்த வீட்டோட பசங்களுக்கு வெளியே வர முடியல. நான் லீவாக இருந்திருந்தால் ஃபுல்லாகவே இருந்திருப்பேன். என் பொண்ணுக்கு பறிச்சனால தான் எனக்கு வர வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. நான் அப்படி ஏற்கனவே தெரிஞ்சு தான் 20 நாள் மட்டும் நான் டிக்கெட் போட்டு போனேன். அதோட வர முடியாதுன்னு சொல்லிச்சு. நான் இருக்கேன் நீங்கள் போன்னு சொல்லிச்சேன். நீ இல்லாமல் நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு எப்பயுமே எங்கேயுமே எங்கள் ஃபேமிலியோட ஒன்றா தான் போவேன். தனியாலாம் நான் போக மாட்டேன். ஒன்று என் பசங்களை கூட்டு போவேன், இல்லாட்டி நாங்கள் ஃபேமிலியோட ஒன்றா போவோம். தங்குற மாதிரிலாம் எங்கேயும் நான் போக மாட்டேன். நீ இல்லாமல் என்னால் சுத்தமாக முடியாதும்மா அப்படின்னு சொல்லிட்டு வா 20 நாள் இருந்தாலே போதும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தோம். இருந்தாலும் நல்லா ஜாலியாக தாங்க இருந்துச்சு. கொஞ்சம் டென்ஷனாக இருந்துச்சு. இந்த டின்னு மாட்டுறது மட்டும் கொஞ்சம் டிலே பண்ணாங்களா, அப்போ மட்டும் கொஞ்சம் டென்ஷனாக இருந்துச்சு. அப்புறம் ஓகேவாயிருச்சு. அதோட நம்ம கிளம்பும்போது காலையிலே எழுந்திரிச்சு நமக்காண்டியே பக்கத்து வீட்டுக்காரங்க தாரி செஞ்சு கொடுத்தாங்க. அவங்க 5 மணிக்கு எழுந்திரிச்சிட்டாங்களாம். 5 மணிக்கு எழுந்துச்சி தாரி செஞ்சு எங்களுக்கு பக்கெட்டில் போட்டு கொடுத்தாங்க. அதான் வசி பாச்சா ட்ரெயினில் சாப்பிட்டுருக்காங்க. ட்ரெயின் போகும்போது பார்த்தீங்கன்னா ஏசி ட்ரெயின் போட்டேன். அது வசிமுக்கு ஒரே என்ஜாய்ங்க. வசிம் சின்ன என்ன சொல்கிறது, செகண்ட் ஸ்டாண்டர்டோ இல்லை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது தான் அவன் வந்தான். அவனுக்கு சரியாக ஞாபகம் இல்லை, ஓகேங்களா. அதோட அவனுக்கு ரொம்ப என்ஜாய். அவ்வளோ சூப்பராக இருக்கும் மம்மி, சூப்பராக இருக்கும், இனிமேல் இப்படி தான் போடணும் அப்படின்ட்டான். சரி இனிமேல் இன்ஷால்லா அடுத்த வருஷம் வரும்போது நம்ம இப்படியே டிக்கெட் போட்டலாம்னு சொல்லிட்டு உட்காந்து எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். சரியான பசிங்க. எனக்கு பொதுவாகவே காலை எழுந்தோன்னா சாப்பிட்ணும், ஏதாவது ஒன்று சாப்பிட்ணும். டீயில் காரிமிக்க தான் சாப்பிட்ணும். அன்றைக்கி சாப்பிட்லையா, ஊருக்கு கிளம்புற ஒரு கவலையாக இருந்துச்சு. ஒரு 10 மணி போல் பசிக்க ஆரம்பிச்சு. அதை பாச்சா வசியமும் பசிக்க சொன்னாங்களா, சரி வாங்க சாப்பிடுன்னு சொல்லிட்டு ட்ரெயினில் உட்காந்து சாப்பிட்டுருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா பாதுகாப்பாக இருந்துச்சு. நம்ம ஏசியில் போகிறது நமக்கு நல்லா பாதுகாப்பாக இருக்கும். நம்மள மாதிரி ஃபேமிலியாக தான் எல்லாருமே வர்றாங்க. ஒருத்தர் தனித்தனியாக கிடையாது. நம்ம ரிசர்வேஷனில் போகும்போது அது இல்லை, நான் என்ன சொல்கிறது, நிறைய கலந்து வருவாங்க. சிங்கிள் பசங்களும் வருவாங்க, ஆம்பளையில் வருவாங்க. ஆனால் இங்கே ஃபேமிலியோட வருவாங்க. நல்லா என்ஜாயாக லீவ் டைம்னால பசங்க சின்ன பசங்க நிறையா வந்திருந்தாங்க. அதாங்க ஊருக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். எங்கள் வீட்டை ரொம்ப மிக்ஸ் பண்ணோம். வர்றதுக்கு மனசே இல்லை. வசிமோட எங்கள் எக்கா உன்னால தான்க்கா நான் இப்போ போக வேண்டியது இருக்கிறத நாங்கள் இருந்திருப்போம்ல அப்படின்னு மிஸ் பாவத்தான் திட்டிக்கிட்டு இருந்தால். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அடுத்த வருஷம் போய்க்கலாண்டி இப்போ நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கோம். ஊருக்கு போய் எப்பயும் போல் ரொட்டீன் ஆரம்பிக்க வேண்டியதுதான். கொஞ்சம் மாறுறதுக்கு ஒரு டைம் எடுக்கும். சரி பரவாயில்ல, எல்லாமே ஒரு இடத்துக்கு ஒரு செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க மாட்டிங்களா. அங்கேயே நீங்கள் வர்றதுக்கு 2 நாள் ஒரு மாதிரியாக இருந்துச்சு, அப்புறம் சரியாயிடுச்சு. அதே மாதிரி அங்கே ஊருக்கு போனாலுமே 2 நாள் ஒரு மாதிரியாக இருக்கும், அப்புறம் சரியாயிடும். நம்ம வாட்டு வேலையை நம்ம வாட்டு ஆரம்பிக்க வேண்டியது. வாங்க அப்படியே நானும் உங்களை ஊருக்கு கூப்பிட்டு போகிறேன். வாங்க. உங்களுக்கு கீழே தட்டுறேன் பண்ணக்கூடாது. இங்கே கூட அங்கே பொறுமையாக இருந்துச்சு. பாஷா, வசீம், அப்படி என்ன பாத்தியாரு எப்படி குரங்கு மாதிரி தாவுது பாரு. அக்காவுக்கு கொடுங்க. அக்காவுக்கு ஒன்று கொடுத்துரு. அக்காவுக்கு மம்மிக்கு பெருசு கொடுத்துரு. மிர்ச்சி பையவா பையவா இருக்கு பைய சொல்லிச்சு. பைய கையெழுத்து அந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ரெயின் சென்னை நியூ டெல்லி. சென்னை நியூ டெல்லி போதா ட்ரெயின் நிற்கிதா? எத்தனை நாள் ஆகும் போக தெரியலையே. 2 நாள் ஆகும்.
இது எந்த ஊர்? இது எந்த ஊர்? சும்மா சிக்னல் நிற்கிதா? நான் தூங்கிட்டேன். சாப்பிடுங்க, ஏன் என்ன பண்ணுறீங்க? அவ்வளோதான் போட்டோ எடுங்க. சாதா ஃபோட்டோவில் போயிடுங்க. இதில் எடுத்து சென்னை போய் நான் காலேஜ் படிக்கும்போது அப்போலோ போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கேருந்து வந்துருங்க, நம்ம இங்கேருந்து போவோம். வாங்க. அவ்வளோதாங்க, நான் சென்னை எக்மோர் வந்து ட்ரெயின் எடுத்தோம். இன்ஷால்லா வீடு போய் நான் வீடியோ எடுக்கிறேன். நம்ம டெய்லி ரொட்டீன் தான் இனிமேல் அதை தான் ஃபாலோ பண்ண போகிறாங்க. எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.